வணக்கம். சேப்பங்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், ஒரு 10-15 பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை இது எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இது வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, தக்காளி மேஷ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கையும் இதில் சேர்த்து ஒரு 2-3 முறை இதை நல்லா பெரட்டி விடலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ற மாதிரி பெரட்டி இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம். இது கொஞ்சம் நேரம் வதக்குனதும் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வரைக்கும் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் வந்துட்டு புளி எடுத்துக்கிட்டு அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த புளியோட அந்த கரைசலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்க்குறோம். உப்பு பதம் பார்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் முதல்ல ஹை ஹீட்டில் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு தனியாக வரும். அப்போ தான் குழம்பு நல்லா சுவையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது குழம்பு நல்லா தயாராகிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து சூடான சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.